எல்லா அறிவை காட்டிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டிய அறிவு எது தெரியுமா? எந்த அறிவு? அல்லாஹை பற்றிய அறிவு. ஆகவேதான் அல் இல்மு வஹுவ மஅரிஃபத்துல்லாஹ், முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அல் அஸ்ருல் அவ்வல், முதல் அடிப்படை, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அந்த அடிப்படையை தான், அந்த அறிவைத்தான் முதல் கேள்வியாகவும் மலக்குகள் நம்மிடம் கேட்பாங்க. எப்ப? கபர்ல. மன் ரப்புக், உன் இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். அப்போ இது ஆதாரத்துடன், அது தரூரியாகவும் நவ்ரியாகவும் ஒருத்தர் அல்லாஹ்வை அறிவது. நவ்ரியாக அவர் அறிந்தால், அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் அறிந்தால்தான் அவர் அல்லாஹ்வை வணங்கியவரார். ஏன்னா அல்லாஹ்வை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வணங்க முடியும். ஒருத்தர் தான் நினைச்ச மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, என் அறிவுக்கே நான் யோசிச்சு பார்த்து அல்லாஹ்வை எப்படி வணங்கலாம் நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியுமா? யாரு முடிவெடுக்க? அப்ப அல்லாஹ் வஹி இறக்கியதுக்கு அர்த்தமே இல்லை. மனிதன் பரூரிங்கிற அடிப்படை அறிவை கொண்டு அல்லாஹ் வணங்கிட முடியும் அப்படின்னா அல்லாஹ் நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. உண்மையா இல்லையா? ஏன்னா நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி, அதாவது பூமியில் நல்லோர்களை மனிதர்களிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களுக்கு வஹியை இறக்கி, அவரிடமிருந்து செய்தியை இறக்கி, அதுக்காக மலக்கை அனுப்பி, ஜிப்ரீலை அனுப்பி, அல்லது அந்த நபியின் உள்ளத்திலே அல்லாஹ் செய்தியை போட்டு மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கள், விளக்குங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அல்லாஹ் வேதத்தை இறக்க வேண்டிய தேவை என்ன? எதுவுமே தேவையில்லை. தரூரிங்கிற அறிவை கொண்டு அல்லாஹ்வை வணங்க முடியும் என்று இருந்தால், அல்லது ஒரு மனிதன் தான் ஆழமா சிந்திச்சு கற்பனை பண்ணி அல்லது தவம் கிடந்து, சில மக்கள் நம்புறாங்க இல்லையா, தனிமையில உட்கார்ந்து நல்ல தவம் இருந்தா நாம கடவுளை வணங்கிட முடியும், தவம் செய்யறதே ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் மலைக்கு போய் தனிமையா உட்கார்ந்து, மனிதர்கள் அப்படிலாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தவம் இருத்தல் அப்படிங்கிறாங்களா இல்லையா? போய் தனியே அப்படி உட்கார்ந்து அப்படி ஆழமா யோசிச்சா கடவுளை வணங்கிட முடியும், அல்ல கடவுளை அறிஞ்சிட முடியும். கடவுள்னா யாரு, அவனுடைய பண்புகள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அல்ல இந்த உலகத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கடவுள் இப்படி நான் இப்படி தனியா உட்கார்ந்து இருந்தா நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க இல்லையா? இது வெறும் முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள்ட்ட மட்டும் இந்த நம்பிக்கை இல்லை, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சூஃபிகள். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சூஃபிகளுடைய குஃபுருக்கு ஏத்த மாதிரி அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறிய கொள்கைக்கெல்லாம் போறவங்க இருக்கிறாங்க. வஹதத்துல் வுஜூத், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் அனைத்துமே அல்லாஹ் நம்புறவங்க இருக்கிறாங்க சூஃபிகள்ல. வஹ்தானா என்ன? வஹ்தானா ஒன்று. வஹதத்துல் வுஜூத், வுஜூத்னா பார்க்கிற உள்ளமை, அதாவது எது பார்க்கிறோமோ அதுதான் வுஜூத். ஒரு பொருளை பார்க்கிறேன், இப்ப நான் தண்ணீர் குடிது, இந்த ஒரு டம்ளர், இதுக்கு இதோடைய வுஜூத் என்ன? இதுதான், இப்படிதான் இருக்கும். ஆனா இதோடைய வுஜூத் வேற, இந்த இதோடைய வுஜூத் வேற, அதாவது இதோடைய உள்ளமை வேற. உண்மையா இல்லையா? இப்ப நம்ம மனிதனுக்கு இருக்கிற தலையுடைய வுஜூத், இதோடைய அமைப்பு வேற, கைகளுடைய அமைப்பு வேற. ஒரு புத்தகம் எடுத்து அந்த புத்தகத்துடைய வுஜூத், இதோடைய அமைப்பு உள்ளமை வேற. போன் எடுத்தா இந்த மொபைலுக்கு இருக்கிற வுஜூத், இதோடைய அமைப்பு எல்லாம் வேற. ஆனா வஹதத்துல் வுஜூத்ங்கிற கொள்கையை சொல்றவங்க எல்லாமே ஒன்றுதான். அந்த ஒன்றுங்கிறத யாரை குறிப்பிடுறாங்கன்னா அல்லாஹ்னு குறிப்பிடுறாங்க. எல்லாமே அல்லாஹ்வில் தான் இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்துலயும் இருக்கிறான். அதனால நம்ம பார்க்கிறது எதுவுமே உண்மை இல்லை, ஒரே உண்மை அல்லாஹ் மட்டும்தான். அவன் தான் இப்படி வெளிப்பட்டு இருக்கிறான், அவன் தான் இப்படி பிரதிபலிக்கிறான். வெளிச்சத்தை பார்க்கிற அந்த வெளிச்சம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறதா, அல்லாஹ்வே இதுல இருக்கிறான். இருட்டு பார்க்கிறோன்னா அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறதா, அல்லாஹ்வே அதுல இருக்கிறான். எல்லா பொருளிலும் வானம் பூமி மலை கடல் கொசு ஈ
யானை, எதுவா இருக்கட்டும், மனுஷன், எல்லாமே அல்லாவின் பிம்பம். ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அதுல உருவம் தெரியுது இல்லையா, அது போல இந்த மொத்தத்திலும் இது பிரதிபலிச்சு அல்லாஹ் இதுல தெரியுறான் அப்படின்னு நம்புற நம்பிக்கை தான் வஹ்தத்துல் வுஜூத். எல்லா வுஜூதையும் ஒரே வஹ்தாவா, ஒன்றாக ஆக்குவது, அல்லாஹ்வா நினைக்கிறது. இது வெளிப்படையான குஃபுர். எல்லாமே அல்லாஹ்னு சொல்றது, வேற ஒண்ணு இல்ல. அதான் கடவுள் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான்ட்டு காஃபிர்கள் கொள்ற அத்வைத கொள்கை. அத்வைத கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது அத்வைதா. எங்கும் எதிலும் கடவுள், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அவங்க நம்புறாங்க இல்லையா. அப்ப இது எல்லாமே வஹ்தத்துல் வுஜூத். இதை எப்படி அவங்க இந்த கொள்கையை நம்ப ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? கடவுளை தியானிச்சு பார்த்தா, கண்ணை மூடி உட்கார்ந்து கடவுளை வணங்குனா, அந்த தியானத்துல கடைசியில எல்லாம் ஒரு புள்ளியில தான் வந்து முடியுது. எப்படி? எல்லாம் ஒரு புள்ளியில தான் முடியுது. நல்ல கண்ணை மூடி நாம வந்து தியானத்துல உட்கார்ந்தோம்னா எல்லாம் மறைஞ்சிருது, ஒன்னே ஒண்ணுதான் வந்து நிக்குது, அதான் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. இது வந்து குஃபுர். நவ்ரி அப்படிங்கிற அறிவு, ஆதாரத்தின் மீதான அறிவு இல்லாம அல்லாஹ்வை பற்றி பொய்யையும் கற்பனையையும் இட்டு கட்டுவது. ஒருவன் தன்னுடைய மண்டைக்கு, தன்னுடைய மூளைக்கு, தன்னுடைய அறிவுக்கு, அவனுடைய அளவுக்கு அவன் எதை வந்து கற்பனை செய்யறானோ அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை அவன் இல்ம், கல்வி, அறிவு என்று அவன் சொல்லுகிறான். உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்குவதற்கு நவ்ரிங்கிற ஆதாரத்தின் அடிப்படையான கல்வி முக்கியம். வரூரி போதுமானதல்ல. வரூரிங்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் படைத்தவன்கிறதுக்கு வரூரி. நவ்ரிங்கிறது அல்லாஹ் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனை பற்றி நமக்கு என்ன தெரியும், அதுக்கான ஆதாரங்கள் என்ன, அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கினான், நபிமார்கள் அனுப்பினான், வேதங்களை இறக்கி இருக்கிறான். அதுல இறுதி வேதம் அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கியதை நாம் ஈமான் கொள்றோம். அது ஆதாரம். நபி தெளிவுபடுத்திய ஆதாரம், அஸ்-சுன்னா ஆதாரம், அதான் நவ்ரி. அப்போ அல்லாஹ்வை பற்றி அறிவுங்கிறது பில் அதில்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் அறிவது. அப்படின்னா அந்த ஆதாரம் அல் குர்ஆனு அஸ்-சுன்னா. ஒருத்தர் தனியா உட்கார்ந்து தவம் கடந்து சிந்திச்சு அவர் வந்து ஒரு தன்னுடைய அறிவை கொண்டே ஆராய்ச்சி பண்ணி படைத்தவனை வணங்கிட முடியாது. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அவங்க இப்படி அவங்கவங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி கடவுளை வணங்க முடியும், இறைவனை வணங்க முடியும் இருந்திருந்தா முதல் பிரச்சனையே அது முரண்பாட்டில் தான் முடியும். ஏன்னு கேட்ட ஒவ்வொருடைய அறிவும் வித்தியாசப்படுமா இல்லையா? ஒருத்தர் அறிந்த அளவிற்கு இன்னொருத்தர் அறிய மாட்டார். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரியும், இன்னொருக்கு தெரியாது. ஒருத்தருக்கு வயது ஒன்று, இன்னொருத்தருக்கு வேறு வயது. ஒருத்தருக்கு 10 வயசு, இன்னொருத்தருக்கு 20 வயசு, இன்னொருத்தருக்கு 50 வயசு, இன்னொருத்தருக்கு 80 வயசு. வயதால், அனுபவத்தால் அறிவு வித்தியாசப்படுது. அப்ப அறிவு வித்தியாசப்படுதுங்கும் போது ஒருத்தர் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்கு தான் வழியை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற தன்னுடைய சுய அறிவு, சுய முயற்சி, இதை கொண்டு மட்டும் கடவுளை வணங்கலான்னு அவர் நினைச்சார்னா, ஆதாரங்களை விட்டுட்டு அல்லாஹ்வை அறியலான்னு நினைச்சாருன்னா அவருடைய முடிவு என்னன்னு கேட்டா, முதல்ல 10 வயசுல சொல்றவரை 20 வயசுக்காரர் ஏத்துக்க மாட்டார். 20 வயசுக்காரர் சொல்றத 50 வயசுக்காரர் ஏத்துக்க மாட்டார். 50 வயசுக்காரர் 80 வயசுக்காரர் அவன் ஏத்துக்க மாட்டார். அப்ப என்ன, கடவுளை ஒவ்வொருத்தரும் அவங்க லெவலுக்கு, அவங்க அறிவுக்கு, இதுல கற்பனையில இன்னும் அதிகமா உள்ளவன் அதுக்கேற்ற மாதிரி கற்பனைவான். கவிஞன் அதிகமா கற்பனை பண்றவனா இருப்பான், அவன் இன்னொன்னு என்னென்னமோ சொல்லுவான். ஏற்கனவே கவிஞர்கள் கவிதையின் பெயரால பொய்களையே சொல்றவங்க, உண்மையா இல்லையா? பொய்களை தான். எல்லா கவிஞர்களும் இல்லை. யார் சுன்னாவை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய கவிதைகள் உண்மையை சொல்லும். அதுல ஹராம் இருக்காது, அசிங்கங்கள் இருக்காது, பொய்கள் இருக்காது, சத்தியம் இருக்கும். அந்த மாதிரி உலமா இருந்திருக்கிறாங்க. நம்முடைய இமாம்கள் நிறைய பேர் மிகச்சிறந்த கவிஞர்களாக இருந்திருக்காங்க. இவன் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா, இப்னுல் ஜௌசி, இப்னு தைமியா கூட கவிதைலாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்முடைய சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான கவிஞர்.
அப்ப ஆனா கவிதைகள்ல பொய் பேசக்கூடியவங்க, கற்பனைகளின் பெயரால் பொய்யை சொல்லக்கூடியவங்க இன்னும் நிறைய என்னமோ சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாம் ஆதாரமாக ஆகாது. அல்லாஹ்வை அறிவது நவ்ரி ஆதாரத்தின் அடிப்படையில் அறிய வேண்டும். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா என்ன சொல்றாங்க கவனிங்க. அல்லாஹ் மார்க்கமாக்கி இருப்பவற்றை ஏற்று அதற்கு கட்டுப்படுவதும் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதனையே தீர்வாக கொள்வதும் அவசியமாகும். இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மேலும் அடியான் அல்லாஹ்வின் வேதத்திலும் அவன் தூதரின் வழிமுறையில் உள்ள சான்றுகளையும் இவ்வுலகில் உள்ள அனைத்து அவனுடைய படைப்புகளான உலகத்தின் அத்தாட்சிகளையும் சிந்தித்து பார்ப்பதன் மூலம் தன் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வை அறிவதில் பரூரியும் இருக்கு, நவ்ரியும் இருக்கு. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இறக்கியிருக்கும் சான்றுகள், அதுதான் அல் குர்ஆன் அஸ் சுன்னா. இன்னொன்று, மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு படைப்புகளை சிந்திக்கும் போது தெரியுது இந்த படைப்புகள்லாம் தானாக தோன்றி இருக்காது. இதுக்கெல்லாம் படைத்த மகத்தான ஒருவன் இருக்க வேண்டும். அப்படிங்கிற இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனில் ஒருவன் இந்த அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்கும் போதெல்லாம் தன்னை படைத்தவனை பற்றிய, தனது இறைவனை பற்றிய அறிவு அவனுக்கு அதிகரிக்க செய்யும். எதுக்கு இந்த படைப்புகளை சிந்திக்கணும்னா அறிவு அதிகமாகும். அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கிற நுட்பங்களை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றிய அறிவு இன்னும் அதிகமாகும். சுப்ஹானல்லாஹ் சிந்தித்து பார்த்தா நம்முடைய வாயிலிருந்து இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இந்த ஆயத்துக்களை படிச்சு பார்த்தா நமக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக வானங்கள் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் அறிவுள்ளவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. பரூரி அறிவு அதிகமாகும், அடிப்படை அறிவு இன்னும் அதிகமாகும். எப்படி? அவர் என்ன சொல்வாரு? இந்த சிந்திச்சு பார்க்கும்போது அவர் எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாயிடும். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள். இந்த வானபூமி பார்க்கும் போதெல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு வாய் வரும், நாக்குல இருந்து அல்லாஹ்வை துதிக்கிற வார்த்தை வரும். அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை எல்லா குறைகளை விட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை, அதாவது சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை வரும். எப்படி? அதுவும் அவங்களுடைய நிலைமை எப்படிமான அல்லதீன யذ்குரூனல் கியாம, நிற்கும் போதும் சரி, வகுஊதன் உட்காரும் போதும் சரி, வஅலா ஜுனூபிஹிம் அதே மாதிரி அவங்க படுக்கும் போது சரி, வயதஃபக்கரூன் அல்லாஹ் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய அல்லாஹ்வின் படைப்பை பற்றி அவர்கள் நினைப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இரட்சகனே இவை எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் படைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் எதையும் அர்த்தம் இல்லாம செய்ய மாட்டான். சுப்ஹானக், நீ மிக தூய்மையான. இந்த மாதிரியான குறைகள், காரியங்கள்ல அர்த்தமில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய குறை அல்லாஹ்வே உன்னிடம் இருக்கவே இருக்காது. நீ ரொம்ப பரிசுத்தமான, நீ எதையுமே செய்த அர்த்தம் இருக்கும், அதை முழுமையாக செய்வ, சரியா செய்வ, அதுல நீதி இருக்கும், அநியாயம் இருக்காது. ஆகவே அல்லாஹ் எங்களுடைய ரப்பே நரக நெருப்பின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போமா. இது எப்போ வரும் கேட்டா அல்லாஹ்வை பற்றிய திக்ர், படைப்பை பற்றி நினைக்கும் போது அல்லாஹ்வை பற்றி ஞாபகம். படைப்பை பற்றி நினைச்சது வெறும் படைப்பை பற்றி ஞாபகம் வராது, இந்த படைப்பெல்லாம் படைத்தவனை பற்றிய ஞாபகம் நமக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க,
சூரா அத்-தாரியாத் 51வது சூராவுடைய 20, 21. வஃபில் அர்தி ஆயாத்துல் லில் மூகினீன். உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களுக்கு பூமியில் பல சான்றுகள் இருக்கின்றன. வஃபி அன்ஃபுசிக்கும், இன்னும் உங்களிலும். அப்படின்னா என்ன? நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய படைப்புகள், அதாவது நம்முடைய படைப்பு, மனித படைப்பு. நமக்குன்று உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, உடம்பில உறுப்புகள் இருக்குது, கண்கள் இருக்குது, வாய் இருக்குது, முகம் இருக்குது, தலை இருக்கு, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, கேட்கிற திறன் இருக்குது, பார்க்கிற திறன் இருக்குது. இப்படி எவ்வளவோ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற உடலின் இயக்கம், உள்ள ரத்தங்கள் இருக்குது, ரத்த நாளம் இருக்குது, சதை இருக்குது, எலும்பு இருக்குது. ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஆதாரம் இருக்குது. ரப்பு தான் படைச்சு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டோடு இயக்கி கொண்டிருக்கிறான். எதுவும் தானா நடக்கல. சுப்ஹானல்லாஹ். நாம ஏதாவது நம்முடைய உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தின் விஷயத்துல, அல்லது எலும்பு, சதை, ஏன் நம்முடைய மயிர், தலைமயிரா இருக்கட்டும், உடம்பின் மயிரா இருக்கட்டும், அது மீசையா இருக்கட்டும், தாடியா இருக்கட்டும், ஏன் நகம் இது இருக்கட்டும், எதுக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல அதை வளர்க்கிறது, அதை பராமரிக்கிறதுங்கிறது ஏதாவது ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் ஏதாவது இருக்குதா? இல்ல. வேணா நகம் வளர்ந்துச்சுன்னா வெட்டலாம்னு நினைப்போம், வெட்டணும், இது சுத்தமாக்கணும், இது ஒரு சுன்னா, இது சரியா சொல்லி கொடுத்துருக்குது, நாம் அதை செய்வோம். தலைமுடிய வாரணும், இல்லை விரும்பினா மொட்டை அடிக்கலாம், அல்லது விரும்பினா முடி வச்சுக்கலாம். அப்போ இது பராமரிக்கணும். உடம்பு இருக்குது, குளிக்கணும். இந்த வெளிப்புற விஷயங்களை தான் நாம செய்ய முடியுது. உள்புற விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? பிறக்கும் போது நம்முடைய நிறமோ எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய உடம்பை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. பாருங்க, அல்லாஹ் நாடிட்டானா அதுக்கு ஒரு நோய் வந்துருது. என்னதான் தத்துவங்கள் மக்கள் பேசிக்கிட்டாலும், எவ்வளவுதான் டாக்டர்ஸ் இருந்தாலும், எத்தனை வகையான லட்சக்கணக்கான மருந்து வகைகள் இருந்தாலும், அல்லாஹ் நாடினால் ஒரு நோய், அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த நோய் போவதும் இல்லை. இதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகளை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவ்வளவு இருக்கும். அவருக்கு ஒரு நோய் இருக்கும், அவருக்கு ஒரு நோய் இருக்கும். அவரால் அந்த நோய் வராமல் தடுக்க முடியல. எத்தனையோ ஹார்ட் ஸ்பெஷாலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ், ஹார்ட் ஆபரேஷன்ல எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. எத்தனை லட்சக்கணக்கான நோயாளிகள் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா இது செய்யணும், இப்படிதான் டயட் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும், அது இதுன்னு எக்கச்சக்கமா சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. ஆனா அவருடைய மரணம் ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்முடைய உடம்புக்குள்ளே அல்லாஹ் தஆலா நிறைய அத்தாட்சி வச்சிருக்கான். நினைச்சு பார்த்தா நம்முடைய பேச்சு, அறிவு எல்லாமே பேசுறோம். இது எவ்வளவு பெரிய அத்தாட்சி! சுப்ஹானல்லாஹ். அல்லமஹுல் பயான். மனிதனுக்கு அவன்தான் பேச்சை கற்றுக் கொடுத்தான். பேசுகிற பேச்சை கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ். ஏன்னு கேட்டா தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஒரே வீட்டுல ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள்ல, இரட்டை பிள்ளைகளா பிறந்த பிள்ளைகள்ல, ஒரு குழந்தை ஊமை, ஒரு குழந்தை பேசுது. பிறந்தது இரட்டை குழந்தை, ஒரு குழந்தை ஊமையா இருக்குது, இன்னொரு குழந்தை பேசுது. அல்லாஹ் காட்டுறான். ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா பயான் அப்படிங்கிற அந்த பேச்சு திறன் இருக்குது இல்லையா, அதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அல்லாஹ் நாடல. அவனுடைய ஹிக்மா, அவனுடைய ஞானம், அது அவனுடைய முடிவு. தான் நாடியதை செய்யக்கூடியவன் அவன் தான் ரப்பு. ஆக அந்த குழந்தை ஊமையா தான் வளர்ந்திருக்குது, ஊமையாவே இருக்குது, பேச முடியல. ஏன்னா அல்லாஹ் நாடல. இன்னொரு குழந்தை ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தை தான் இதுவும், இரட்டை குழந்தை இது, இது நல்லா பேசுது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த பயான்கிற பேச்சு அறிவை, அது பேசுற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்ப அல்லாஹ்வை அறிதல்ங்கிறது எவ்வளவோ அத்தாட்சிகள் அதுக்கு இருக்கு. அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கேக்குறான், இதெல்லாம் உங்களால பார்க்க முடியலையா? இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களிலும் அத்தாட்சிகள் இருக்குதே, இதெல்லாம் நீங்க பார்க்கலையா?
இதெல்லாம் உங்களுக்கு விளங்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஆதாரம் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா அல்லாஹ்வை அறிதல் அப்படிங்கும்போது ரெண்டு கல்வியையும் அறிவில் ரெண்டு வகையும் குறிப்பிடுறாங்க. ஒன்னு வரூரி, படைப்புகளை பார்க்கும்போது மறுக்க முடியாத உண்மை. இன்னொன்று குர்ஆனையும் சுன்னாவையும் நவ்ரிங்கிற அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் அல்லாஹ்வை அறிவது அப்படின்னு குறிப்பிடுறாங்க.